வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவாழ்வு குருவே துணை. இன்றைய சிந்தனை மனித உடல் உறுப்புகளுக்கும் விலங்குகளுடைய உடல் உறுப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லா உறுப்புகளும் வித்தியாசப்பட்டு தான் இருக்குது. நான் சொல்ல போகிற தலைப்பு முதுகெலும்பு. முதுகெலும்பு நேராக இருக்குது மனுஷனுக்கு. முதுகெலும்பில் நிறைய எலும்புகள் இருக்குது. அது எத்தனை எலும்பு இருக்குதுன்னு நீங்கள் தான் வீட்டில் போய் சர்ச் பண்ணிட்டு வந்து சொல்லணும், சரியா? கழுத்துக்கிட்டே எலும்பு இருக்குது, இடுப்பில் எலும்பு இருக்குது, வால் எலும்பு இருக்குது, இது மாதிரி நடுமுதுகில் எலும்பு இருக்குது. இது மாதிரி நிறைய எலும்புகள் வந்து வித்தியாசப்பட்டிருக்கு. அதனுடைய இயக்கத்தை அடுத்த வாரம் சொல்கிறேன். ஆனால் முக்கியமான வேலை, முதுகெலும்பு நேராக இருக்கிறதால மனுஷனுக்கு 2 கை இருக்குது, பார்த்துருக்கீங்களா? மற்ற எல்லா விலங்குகளும் கீழே குனிஞ்சு கையில் எடுத்து சாப்பாடு சாப்பிடாது. ஆனால் மனுஷனுக்கு, குரங்குக்கு, ஓரளவுக்கு நல்லா நிமிர்ந்து நிற்கிற விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு நிமிர்ந்திருக்கிற விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா கை இருக்கும், கையால் தான் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியும், ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையில் ஆண்டி சொல்லுவாங்கள்ல, தவம் பண்ணும்போது பூர்வ மத்தியில் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, ஞானமில்லா சுரபி. இந்த ஞானமில்லா சுரபியோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் உருவாகுது அப்படின்னா 2 அணுக்கள், கண்ணுக்கு தெரியாத 2 அணுக்களால் அந்த குழந்தை உருவாகுது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தை உருவாகிருக்கிறத நம்மளால பார்க்கவே முடியாது. அப்போவே அந்த பிட்யூட்ரி கிளாண்டும் கூட சேர்ந்து உருவாயிடுது, சரிங்களா? ரொம்ப அதிசயமான விஷயமே இதுதான். இது இங்கே இருக்கிற ஒரு கிளாண்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலரில் ஒளி வீசக்கூடிய கிளாண்ட். அது மனுஷனுடைய உடல் அமைப்பை உருவப்படுத்துது. நீ இப்படி தான் இருக்கணும், உனக்கு இவ்வளோ நீட்டு முடி தான் இருக்கணும், உன்னுடைய கை விரல்கள் குட்டையாக தான் இருக்கணும், கால் விரல் நீட்டாக இருக்கணும், நீ கொஞ்சம் குண்டான உடம்போடு இருக்கணும், நீ குள்ளமாக இருக்கணும், நீ ஹைட்டாக இருக்கணும், நீ சிகப்பாக இருக்கணும், உன்னுடைய பற்கள் வந்து இந்த வரிசையில் தான் இருக்கணும், உன்னுடைய காதினுடைய அமைப்பு, இந்த மாதிரி கண், புருவம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புருவ முடி ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய நீட்டாக முடி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய உடல் இருக்கிற ஒரு விஷயத்தையுமே அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் மட்டும்தான் மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சுனே இருக்குது. பேட்டர்ன் ரைட்ஸே நம்ம உடம்புல இருக்கிற உடலுடைய உறுப்புகளுடைய அமைப்புக்கும் உடலுடைய செயல்பாடுகளுக்கும் முக்கியமான காரணமே அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும், இல்லை ஏதோ உடம்பு முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க, கை கால் எதுவுமே அசைக்கவே மாட்டாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் சொல்ல முடியும், இன்னும் 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உறுப்புகள் எல்லாமே, இதயம் கூட துடிக்கிறது ரொம்ப கம்மியாக நிறுத்திட்டு இருக்கோம், ஆனால் உடம்புல உயிர் மட்டும் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, கண்ணு திறந்து பார்ப்பாங்க, பார்க்கும்போது அதனுடைய ஒளி வந்து இந்த கண் வழியாக தெரியுமா, அது இன்னும் கரைஞ்சே இருக்காது. இந்த மனித உடம்பு விட்டு உயிர் எப்போ போதோ அப்போவே அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் கரைஞ்சு போயிடும். அதுக்கும் நரம்புகளால் இன்னைக்கு தானே பட்டிருக்கணும், இவ்வளோ வேலை செய்யுது இல்லை? முகம் இப்படி தான் இருக்கணும், கை இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ நீட்ட பாருங்க. எல்லாருக்குமே வந்து கை விரல் ஒரு சிலருக்கு நீட்டாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அவங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் அந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாங்களே, அவங்க தான் செய்கிறாங்களே. நம்ம உடம்புலேருந்து உயிர் எப்போ உருவாகுதோ, அம்மா அப்பா கிட்டேருந்து ஒரு அணுக்கள் சேர்ந்து எப்போ அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாமல் உருவாக ஆரம்பிச்சிச்சோ அந்த நொடியிலே அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் உருவாகிருக்குது. உன்னுடைய உடம்பு விட்டு எப்போ உயிர் போதோ, எப்படி சொல்கிறாங்களோ உயிர் சக்தி வெளியேறிடும், விந்துநாதம் வெளியேறிடும், உயிர் போயிடும், மரணம் வந்து சம்பவிக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம உடம்பு விட்டு இந்த உயிர் போகும்போது இந்த பிட்யூட்ரி கிளாண்டு மாயமாக கரைஞ்சி போகுது. அது ஏன் இந்த நிமிஷம் வரலையும் விஞ்ஞானிகளால் கண்டே பிடிக்க முடியல. ஆனால் அது அவ்வளோ பெரிய வேலையை செய்து அழகாக பச்சைப்பட்டாணி மாதிரி குட்டியான நம்மளுடைய மூளையில் இந்த இடத்துல இருக்கும். இவ்வளோ பெரிய வேலையை செய்து அந்த முதுகு எலும்பு பார்த்தீங்கன்னா அதில் தண்டுவடம் இருக்குது. அந்த தண்டுவடம் தான் நம்மளை வந்து ரொம்ப சேஃப்டியாக நிறைய விஷயங்களுக்கு பாதுகாக்குது. இப்போது நெருப்பு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும், அடுப்புக்கிட்ட நிற்க வச்சு நம்ம எரிய வச்சுனே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக நெருப்பு வந்து மேலே விழுந்துடும். அது ஆல்ரெடி ஒரு அனுபவத்தால் நம்ம கற்றுக்கிட்டோன்னா, டக்குன்னு ஒரு நெருப்பு பொறி வந்து விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மூளைக்கு போய் அது சொல்லவே சொல்லாது, தண்டோட டக்குன்னு தள்ளி விட்டுருவோம். காலில் முள்ளு குத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, மூளைக்கு போய் சொல்லவே சொல்லாது.
மூளை தான் சொல்லணும் எல்லாத்தையும், நீ இந்த வேலை செய், காலில் இருக்கு முடி முள்ளு எடு, நெருப்பு பட்டுச்சு, எல்லாமே அதுதான் சொல்லணும். நீ இந்த இடத்துல போய் உக்காரு, இதை பண்ணு அதை பண்ணி எல்லா வேலையும் மூளையை தான் சொல்லிட்டு இருக்குதே தவிர, ஆனால் இந்த தண்டுவடம் வந்து அனிச்சையான சில செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான் எப்பவுமே. அதே மாதிரி மூளைக்கும் நம்மளுடைய கீழே மூலாதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது மூளையிலிருந்து இந்த தண்டுவடம் வெளியும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும், அவங்களால ஏஞ்சியே நடக்க முடியாது, நிறைய நாள் படுத்துட்டே தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு முதுகில் அடிபட்டுச்சு, முதுகெலும்பு பிரச்சனை வந்துச்சு, வெயின் கட் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. நிறைய நரம்பு முடிச்சுகள் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற எல்லா நரம்புகளும் முதுகெலும்பு வழியாக தான் இணைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த மெலிசா ஒரு நூல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்தியா, அந்த அமைப்பு சரியாக வேலை செய்யறதுலையோ நம்ம உடம்புலேருந்து உயிர் போகவே போகாது. இவ்வளோ சிறப்பு நம்மளுடைய முதுகெலும்புக்கு இருக்குது. அழகாக பாருங்கள், ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கிளாஸுக்கு வந்த பிறகு தான் நான் இது எல்லாமே ரசிக்க ஆரம்பித்தேன். கடவுள் வந்து மூக்கை வாய்க்கு கீழே கூட வச்சுக்கலாம், காது பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். அழகாக பாருங்கள், கண் வச்சுருக்காரு, கண்ணுக்கு கீழே மூக்கு வச்சுருக்காரு, மூக்குக்கு கீழே வாய் வச்சுருக்காரு. கெட்டு போன உணவு வந்து எவ்வளோ அழகாக ஸ்மெல் பண்ணி சொல்லுது பாருங்கள் அந்த மூக்கு, நீ சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு நாய்கிட்ட கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து பாருங்கள், கெட்டு போய் சாப்பிடாது. இந்த மனுஷன் மீதியாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றோம். மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏதாவது உணவு சமைச்சோம் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப வேடிக்கையாக சொன்னார் அந்த இடத்துல, ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் சொல்கிறது. நான் வந்து இப்போ ஒரு பிரியாணியே பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க, வெஜிடபிள் பிரியாணி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அது மீந்து போயிருக்கோம். அது யாருக்காவது கொடுத்துடலாம், அது நல்ல ஸ்டேஜில் தான் இருக்கும், கொடுத்துடலாம். அப்படி யாராவது ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்டால் கூட நம்மளுக்கு கொடுக்கவே மனசு வரதான். நான் இப்படிலாம் காய் கட் பண்ணேன், இப்படிலாம் மசாலா அரைச்சேன், அதுக்கு நெய் ஊற்றினேன், கருவேப்பிலை போட்டேன், கொத்தமல்லி போட்டேன், இவ்வளோ போட்டேன், இவ்வளோ மெனக்கட்டேன் நான் அந்த சாப்பாடு செய்யறதுக்காக. அது கேட்டே போனாலும் பரவாயில்ல, நான் வச்சு சூடு பண்ணி தான் சாப்பிடுவேன்னு இந்த மனுஷன் மனம் சொல்லுமே தவிர, அதை எடுத்து நல்லா இருக்கும்போது யாருக்குமே கொடுக்கவே கொடுக்காது. இதுக்கு காரணம் நம்மளுடைய மனசு தான். மனசை இறைவனோட இணைச்சிக்கணும். இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், இறைநிலையை நம்ம உணரணுன்றதுக்கு தான். ஐந்தறிவு ஜீவனிலையும் அதுவே இயல்பு பெற்று எனக்கு மூக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், நாக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், நான் பார்த்தா நல்லாயிருக்கும், எனக்கு இவ்வளோ பெரிய காய் சாப்பிடணும் எல்லாம் நினச்சி அதுவாக உருவாக்கிச்சு. ஆனால் இந்த பேருலகத்தை, இந்த பூமியை படைச்ச கடவுள் அவனே இந்த பூமியை ரசிக்கணும், இந்த பூமியில் வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மனுஷனை படைச்சிருக்காரு. இவ்வளோ சிறப்பு இந்த மனுஷ உயிருக்கு இருக்குது. நம்மளுடைய எண்ணம் எல்லாமே வந்து அன்பும் கருணையுமாக செயல்படணும், இறைவனை போய் அடையும். சரியா? அடுத்த வாரம் முதுகில் எத்தனை வகையான எலும்பு இருக்குது, முதுகெலும்புன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவங்க தான் சூப்பர் ஃபாஸ்ட். அழகான ஒரு வேலையை செய்கிறவங்க நம்ம உடம்புல எத்தனை வகையான எலும்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள்.